பொறுமைக்கும் நிதானத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னதை கேட்டு எல்லாருமே பயனடைஞ்சிருப்பீங்க. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு ஹெல்த்தியான விஷயம் தான் பார்க்க போகிறோம். இயற்கையாகவே வந்துட்டு தசைவாத நோயை கட்டுப்படுத்துறது எப்படி, அதை போக்குறது எப்படி அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறதுக்காக டாக்டர் அருண் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்னெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு பாருங்க. வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம குழந்தைகளை மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மஸ்குலார் டிஸ்ட்ரோபி அப்படின்னு சொல்லக்கூடிய தசைவாதம் அப்படிங்கிற நோயை பற்றி பார்ப்போம். முதல்ல இந்த மயோபதி அல்லது மஸ்குலார் டிஸ்ட்ரோபி அப்படின்னு சொல்லக்கூடிய தசைவாதம் எதை குறிக்குது அப்படின்னா, அதாவது இது பொதுவாக எந்த தசையை வேணாலும் பாதிக்கலாம். ஆனால் குழந்தைகளை பெரும்பாலும் 80% குழந்தைகளை பாதிக்கக்கூடிய தசைப்பகுதி எதுன்னா நம்மளுடைய மூட்டுகளுக்கு கீழ் உள்ள தசைப்பகுதி தான். அதுவும் நம்மளுடைய கைப்பகுதி தசைப்பகுதிகளும். இந்த 2 தசைப்பகுதிகளுமே வலுவிழந்து போய் ரொம்ப எலும்பும் தோலுமாக இருப்பாங்க. இந்த தசைகள் இல்லை அப்படின்னா போனுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்காது, இரத்த குழாய்களுக்கு வலு கிடைக்காது, நரம்புகளுக்கு ஒழுங்கான உணர்வு கடத்தும் திறன் கிடைக்காது, அந்த கால்களும் கைகளும் செயலிழந்து போயிருக்கும். இந்த நிலையோட ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது மட்டும்தான் பாதிப்பு, நடக்க முடியாது, கையை மட்டும்தான் இது பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. நாட்கள் ஆக ஆக அந்த பாதிப்பு உள்ள குழந்தைகளுக்கு ஒரு தசைப்பகுதியாக பாதிக்க ஆரம்பிக்கும். காலை பாதித்தது லிவரில் உள்ள தசைகளை பாதிக்கும், அதுக்கடுத்து இரத்த குழாய்களுக்கு சுற்றி உள்ள தசைகளை பாதிக்கும், அப்போ இதய குழாய்களுக்கு சுற்றி உள்ள தசைகளை பாதிக்கும். இந்த மாதிரி சமயத்தில் பாதிப்பு ஏற்படும்போது மேக்சிமம் இந்த மாதிரியான குறைகளோடு பிறக்கிற குழந்தைகள் 15 வயதுக்கு மேலே வளரதே இல்லை, இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது மிக பரிதாபத்துக்குரிய விஷயமா இருக்குது. இதை எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்னு பார்க்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதற்கான மருந்துகளே கண்டுபிடிக்கப்படலை. இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு ஆராயும் பொழுது இது முழுக்க குரோமோசோமல் டிஃபெக்ட் அப்படிங்கிறாங்க. குரோமோசோமல் டிஃபெக்ட்ங்கிறது நம்ம கையிலே கிடையாது. தாய் தந்தையினுடைய மரபணுக்கள், அதாவது தாயினுடைய எக்ஸ் குரோமோசோம் தந்தையினுடைய ஒய் குரோமோசோம்லேருந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்கலாம், அல்லது எக்ஸ் குரோமோசோம்லேருந்து பெண் குழந்தை பிறக்கலாம். அப்படி பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய ஏதாவது ஒரு குரோமோசோமில் இந்த சின்னதாக மசிலுக்கான ஒரு ஆக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு குரோமோசோமில் சின்ன டிஃபெக்ட் ஏற்படுறதுனால தான் இந்த பாதிப்பு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கான மருந்துகள் இதுவரை கண்டுபிடிக்கப்படலை. அப்படி பிறந்த குழந்தைகள் படுற கஷ்டத்தை விட தாய் தந்தைகள் படுற கஷ்டம் மிக மிக சொல்லி மாளாத ஒரு கஷ்டம். அது இதை எப்படி நம்ம அறிகுறியை இளம் வயதிலே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த குழந்தைகள் எழுந்திருக்கும் ஆரம்பத்தில் எல்லாருமே ஒல்லியாக இருக்கும் மாதிரி தான் தெரியும். அதனால் அது பெரிய ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு சின்னதாக நடக்க ஆரம்பிக்கிற வயசில் அந்த குழந்தைகள் கீழேருந்து மேலே எழுந்திருக்கும் போது கையை படிப்படியாக முழங்காலில் வச்சு, தொடையில் வச்சு, இடுப்பில் வச்சு ஒரு ஏணிப்படியில் எப்படி ஏறுவோமோ அந்த மாதிரியான ஒரு முறையை கீப்பப் பண்ணுவோம். இதை வச்சு தசைவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத நம்ம ஐசோலேட் பண்ணிக்கலாம். இதற்கு அடுத்தபடியாக ரத்தத்தில் சீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தனியாக எடுத்து ஆராயும் பொழுது அதில் சிபிகே அப்படின்னு சொல்லக்கூடிய கிரியாட்டினின் பாஸ்போகைனேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதம் அதிகமாக இருக்கும். இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தசைவாதம் இருக்கிறதான வாய்ப்புகள் 80% உறுதியளிச்சிடலாம். அதாவது இது கண்டிப்பாக பெரிய ஆளாகி இது தசைவாதம் தான் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிடலாம். இப்படி கண்டுபிடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதை எப்படி வரவிடாமல் தடுக்கலாம் அப்படின்னா, மேலை நாடுகள்லாம் இந்த நோயை முற்றிலும் ஒழிச்சிட்டாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்கும் பொழுதே, அதாவது ஒரு பெண் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுதே அந்த குழந்தையினுடைய குரோமோசோம் ஆராயிற அளவுக்குலாம் அங்கே டெக்னாலஜி வந்துருச்சு. காரணம் அங்கே மக்கள் தொகை கம்மி, செல்வ செழிப்பு அதிகம். ஸோ மனிதனை மிகப்பெரிய ஒரு விஷயமாக கருதி பொக்கிஷமாக வளர்ப்பாங்க. ஆனால் நம்ம நாட்டில் 100 கோடி பேர், பல பேர் சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அப்படி இருக்கும்போது குரோமோசோமல் டிடெக்ஷன்லாம் நடக்காத காரியம். ஆனால் ஒரு சத்தான உணவுகள் தாய் தந்தையர்கள் எடுத்துக்கிறது, கர்ப்பிணிகள் ஃபோலிக் ஆசிட், விட்டமின் நிறைந்த காய்கறிகள், கீரைகள், பழங்கள்லாம் கர்ப்ப காலத்தில் எடுத்துக்கிறது, இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் ஓரளவு தடுக்கலாம். இதற்கு அடுத்தபடியாக, அதாவது பெரும்பாலான பெற்றோர்கள் ஆரோக்கியமாக இருந்தால் கூட, அதாவது நல்ல விட்டமின், காய்கறிகள், பழங்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துகிட்டு இருந்தால் கூட ஒரு சில பெற்றோருக்கு இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்குது அப்படிங்கிறது ஒரு வியப்பான விஷயந்தான். இப்படி இருக்கிற பட்சத்தில் இதற்கான மருந்துகள் இல்லை அப்படிங்கும் பொழுது இதுக்கான தீர்வை தேடி எதை தின்னா பித்தம் தெளிவுன்னு இருக்கிற சாமியார்லேருந்து ஆரம்பித்து எல்லார்ட்டையும் போய் நேரம் பணம் எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. அவங்க இந்த மாதிரி விஷயத்துலேருந்து தப்பிச்சு கொஞ்சம் மருத்துவ அறிவை வளர்த்துக்கிட்டு தன்னைத்தானே முயற்சி மூலமாக அந்த குழந்தையினுடைய தசைகளை வலுப்புறதுக்கான வழிமுறைகளை தானே கண்டறிய முற்படலாம். எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது முழுக்க நம்ம தசைகளை வலுவாக்குறதுக்கு உதவக்கூடிய மிக அற்புதமான விஷயம்னா அந்த உளுந்தில் இருக்கக்கூடிய புரோட்டீன் ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அந்த தோலில் லைகோபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அது மூளையில் செயல்பட்டு ஒரு மனிதனுடைய அந்த மூளையினுடைய செயல்திறன் அதிகரித்து நம்ம தசைகளுக்கு வரக்கூடிய சிக்னலை ரொம்ப அற்புதமாக்குது அப்படின்னு நவீன ஆராய்ச்சி சொல்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்து குழந்தைகளுக்கு சின்ன வயசு சாப்பிட பழக கொடுக்குறது,
அந்த உளுந்தினால் உண்டாக்கப்பட்ட தைலத்தை வந்து தொடர்ச்சியாக அந்த சூம்பி இருக்கக்கூடிய மசிலில் வந்து தொடர்ச்சியாக தேய்ச்சிட்டு வருது. இந்த மாதிரி விஷயத்தை நம்ம கீப்பப் பண்ணிக்கிட்டு எந்த பகுதி வந்து செயல்லேருந்து இருக்கோ வலுவிலேருந்து இருக்கோ அதை கண்டுபிடிச்சி அதுக்கு அதிகபட்ச அளவில் பயிற்சி தரும் பொழுது எந்த ஒரு விஷயமே இப்போ வந்து பக்கவாதம்னு எடுத்துக்கிட்டால் கூட அதுக்கான மருந்துகளே இல்லை. மூளையில் வந்து கட்டி உருவாயிடுச்சுன்னா சரி பண்ணுறது மருந்துன்னு சொல்லி ஒதுக்கிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பின்னு சொல்லக்கூடிய பாதிக்கப்பட்ட உறுப்பை சரி பண்ணும்போது நரம்புகள் போய் மூளையை சரி பண்ணுறது ஒரு வியப்பான விஷயம். அந்த வகையில் இந்த மயோபதிக்கும் சிகிச்சைகள் இல்லைன்னு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அலோபதியில் தான். ஏன்னா அங்கே வந்து இந்த நோய் இல்லை அப்படிங்கும்போது அவங்க அந்த ஆராய்ச்சியில் ஈடுபடலை. நம்ம நாட்டில் நோய் இருக்குது, ஆனால் ஈடுபடுற அளவுக்கு விஞ்ஞானத்துக்கு பணம் செலவழிக்கிற அளவுக்கு நம்மள்கிட்ட வசதி இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு தாய் தந்திரமே விஞ்ஞானி ஆகலாம். எப்படின்னா அந்த பகுதிகளை தொடர்ச்சியாக பயிற்சி கொடுத்தோம்னா என்றாவது ஒரு நாள் திடீர்னு எஃபெக்ட் ஆகி அது மூளையை சரி பண்ணி இந்த நோயை முற்றிலும் குணமாகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டியது அதிகபட்ச பயிற்சி மற்றும் புரத பொருட்கள் நிறைந்த உணவுப் பொருள் இதை கொடுத்து வந்தாலே இந்த மயோபதியை முடிஞ்ச அளவு நம்மளால் முடிஞ்ச அளவு தற்காத்துக்கிட்டு வலுப்பெற்றுட்டு குழந்தை ஆரோக்கியமாக வாழ வைக்கலாம். நன்றி. நாளை மற்றும் ஒரு நோயை எப்படி இயற்கையாக தீர்க்கிறதை பற்றி பார்ப்போம். சத்தியம் புது பொழுது நிகழ்ச்சியில் இதே மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பிரேக்.